தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, மாநில அரசிற்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்பதை பிரதமர் மோடியே ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? பத்மநாபன், அமைச்சர் ரகுபதி தனது எக்ஸ்தல பதிவில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தினை பார்த்தோம்னால், இனி என்ன செய்ய போகிறார் ஆளுநர் ரவி அவர்களே என அவர் கேட்டிருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் அவை மரபுகளை பற்றி பேசி சிலைக்கும் மோடி அவர்களுக்கு பாஜக ஆளாத மாநிலங்களையும் சட்டமன்ற மரபுகளை ஆளுநர் எவ்வாறு சிதைக்கிறார் என்பதை தெரிகிறதா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மோடி நியமித்திருக்கும் ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாட்டின் அரசின் உரையை வாசிக்க கூட இல்லை என்றும் அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஆளுநரோடு முரண்பாடு போதிலும் பேரவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுநருக்கு மதிக்கும் சட்டப்பேரவையில் உரையாற்ற சபாநாயகர் மூலம் அழைப்பு விடுத்தார் என்றும், அதே போல ஆனால் நாகரிகம் என்றால் கிலோ எத்தனை ரூபாய் என கேட்கும் அளவுக்கு நடந்து கொள்கிறார் ஆளுநர் ரவி என்றும் தனது அறிக்கையின் வாயிலாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ஆளுநர் ரவி பேரவை மரபுகளை மதிக்காமல் உரையை படிக்காமலே அதாவது உதாசீனப்படுத்துகிறார் என்றும் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். சட்டப்படி மாநில அரசு தயாரித்து கொடுக்கும் முறைகளை ஆளுநர் வாசிக்க வேண்டும் என்பதும் அதை தான் நமக்கு வலியுறுத்துகிறோம் என்றும், மாநில அரசுக்கு கட்டுப்பாடு ஆளுநர் சொல்ல வேண்டாம் என்ற சட்டத்தின்படியான உண்மையை பிரதமர் மோடியை ஒப்புக்கொள்கிறார். இனி என்ன சொல்ல போகிறார் ஆளுநர் ரவி அவர்களே எனவும் தனது எக்ஸ்தல பதிவில் அமைச்சர் ரகுபதி தனது கேள்வி எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.